ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சொந்த ஊரான என்னோட ஊருக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தீமிதி திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு எனக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரவான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அரவான் பற்றின ஒரு ஸ்டோரியை நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் இந்த அரவான்னு. மகாபாரதத்தில் அதிகம் ஆராயப்படாத கதாபாத்திரங்களில் அரவானும் ஒன்று. இந்திரனின் அம்சமாக குந்தி தேவியின் வயிற்றில் பிறந்தவன் அர்ஜுனன். தருமரும் திரௌபதியும் கூடியிருந்த போது அர்ஜுனன் தருமரின் அறைக்குள் நுழைந்தான். இதனால் சீற்றம் கொண்ட தருமர் அர்ஜுனனை ஓராண்டு அரச வேஷத்தை களைந்து தீர்த்த யாத்திரை செல்லும்படி கட்டளையிட்டார். அர்ஜுனனும் அதற்கு இசைந்து வேதிகனாய் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். அர்ஜுனன் வடகிழக்காக தன் பயணத்தை தொடர்ந்தான். வடகிழக்கின் எல்லை வரை சென்று நாகர்கள் வாழும் நாகர் உலகத்தை அடைந்தான். நாகர் உலகத்தில் உலூபி என்ற அழகிய நாகக்கண்ணி இருந்தாள். அவளை கண்டதும் அவள் மேல் காதல் கொண்டான். உலூபிக்கும் அர்ஜுனன் மேல் காதல் எழுந்தது. இருவரும் கூடி மகிழ்ச்சியாய் வாழ்ந்தனர். 10 மாதம் கழித்து இருவருக்கும் அரவான் பிறந்தான். பிறப்பிலேயே 32 லட்சணங்கள் கொண்டும் கிருஷ்ணனை போல் எதிர்ரோமமும் பெற்றான். மகாபாரத போருக்கு முன்னால் ஜோதிடத்தில் சிறந்தவனான சகாதேவனை துரியோதனன் அணுகினான். எதிர்காலத்தை துல்லியமாக கணித்துச் சொன்னான். 32 லட்சணங்களும் எதிர் ரோமமும் கொண்ட ஒருவனை அமாவாசை அன்று காளிக்கு பலியிட்டால் நீ வெல்வது உறுதி என்றான். சகாதேவன் சொல் கேட்டு மீண்ட துரியோதனன் அத்தகைய லட்சணம் கொண்ட ஒருவனை தேடினான். தன் தம்பியின் மகன் அரவான் இருப்பதை சகுனியின் மூலம் அறிந்த துரியோதனன் அரவானிடம் சென்று அமாவாசை என்று காளிக்கு பலியாகும்படி வேண்டினான். தன் பெரிய தந்தையே தன்னிடம் வந்த கேட்டதால் அரவான் அமாவாசை வரை இந்த உடல் பின்னமாகாமல் இருந்தால் வருகிறேன் என வாக்களித்தான். துரியோதனன் முதலில் சென்று அரவானை பலியிட கேட்டது குறித்தறிந்த கண்ணன் சூழ்ச்சி செய்தான். அமாவாசைக்கு முந்தைய நாளான சதுர்த்தசி அன்று அமாவாசை சடங்குகளை செய்யுங்கள் என்று வேதியரிடம் கட்டளையிட்டான். கண்ணன் சொல்படி சடங்குகள் நடந்தன. பின் தருமன், அர்ஜுனன், ஏனைய தம்பியர்களை அழைத்த கண்ணன் அரவானையும் உடனழைத்து, கௌரவர்களுக்கு முன் நாம் களப்பலி கொடுக்க வேண்டும். சாமுத்திரிகா லட்சணம் 32 பெற்றவர்கள் மூவர்தான். கண்ணனாகிய நான், அர்ஜுனன் மற்றும் அவன் மகன் அரவான். எனவே நீங்கள் போரில் வெற்றி பெற என்னை பலியிடுங்கள் என சொல்ல அருகிலிருந்த அரவான் முன் வந்து பலியாக சம்மதித்தான். ஆனால் அரவான் பலியாவதற்கு முன் 2 வரங்களை கேட்டான். 1 பலியிட்ட பின்னும் தன் தலை உயிருடன் இருக்க வேண்டும். 2 சாகும் முன் ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்றான். அரவானின் நிபந்தனைகளுக்கு கண்ணன் சம்மதித்தான். மணமான மறுநாளே அரவான் இறப்பான் என்றறிந்ததால் அவனுக்கு பெண் தர மறுத்தனர். இதனால் கண்ணன் பெண் வேஷம் கொண்டு அரவானை திருமணம் செய்தான். யாமள நூலின் கணக்குப்படி குரு நாட்டில் உள்ள காளிக்கு அமாவாசை முந்தைய தினம். எனவே கௌரவர்கள் அறியாதபடி அன்றைய தினத்தில் அரவானை பலியிட்டனர். கணவன் இறந்த காரணத்தினால் பெண்ணுரு கொண்ட கண்ணன் விதவையானான். இதன் காரணமாக கண்ணனின் மறு அவதாரமாக அரவாணிகள் தங்களை எண்ணுகின்றனர். அரவாணிகள் கூத்தாண்டவரை கணவனாக எண்ணி தாலி கட்டிக்கொள்வதும் அரவான் இறந்ததும் தாலி அறுப்பதும் சடங்காக நிகழ்கிறது. ஸோ இந்த அரவான் பலி கொடுக்கும் காட்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பண்ணுங்க.